இன்றைக்கு யாக்கோப்பு எழுதின நிருபம் 4வது அதிகாரம். யாக்கோப்பு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்களுடைய சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் பைபிளை எடுத்துக்கிட்டிங்களா? அந்த வேத பகுதி அதை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நாம் எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருப்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தாழ்மை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது ஏதோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. தாழ்மை அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ நம்ம தாழ்வாக எண்ண வேண்டும், நம்மால் முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது, நான் இதை என்னால் ஜெயிக்க முடியாது, என் வாழ்க்கையில் நான் முன்னேற்றம் அடைய முடியாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தாழ்மை கிடையாது. மாறாக தாழ்மை என்றால் தேவனுக்கு முன்பாக நம்முடைய உண்மையான நிலையை உணர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் தாழ்மை. அல்லேலூயா. ஸோ தாழ்மைனா என்ன? தேவனுக்கு முன்பாக நம்முடைய உண்மையான நிலையை உணர்ந்து வாழ்வது தான் என்னது? தாழ்மை. இந்த உலகம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, உன்னை நீ உயர்த்து, உன்னை நீ புகழ்ந்து பேசு, உன்னை நீ எவ்வளவு பெரியவன் அப்படிங்கிறத எல்லாருக்கும் நீ காண்பித்து கொடு, அப்படியெல்லாம் என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்ன அப்படின்னா, உன்னை தாழ்த்து. தேவன் கற்றுக் கொடுக்குற காரியம் உன்னை தாழ்த்து, நீ என்னை நம்பியிரு, என்னை சார்ந்திரு, நான் சொல்லுகிற என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி, என்னை அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால நீ என்னை சார்ந்திரு என்று தேவனுடைய ராஜ்யத்திலே தேவன் நமக்கு கற்பித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு ராஜாவாக இருக்கிறார். நாம் அவருக்கு தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா அவரை சார்ந்து இருக்கணும், அவரை நம்பி இருக்கணும், அவருக்கு முன்பாக நாம் ஒரு நாளும் பெருமைப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் பைபிள் முழுவதும் தாழ்மையை குறித்து வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா தேவன் தெளிவாக சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறாரு? தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அந்த கிருபையும் சும்மா கொஞ்சமாக கொடுக்கறதில்ல. எப்படி கொடுக்குறாரு? அதிகமான கிருபைகளை கொடுக்கிறார். கவனிக்கிறீங்களா? அதிகமான கிருபைகளை அவர் கொடுக்கிறார். அதனால் கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கணும்னா தாழ்மையாக இருக்கணும். அப்பொழுது அவர் நம்ம என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி நம்ம அப்படி இருக்கிறது, என்ன இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது காரியம், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவன்
பெருமை உள்ளவர்களை எதிர்க்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபைகளை அளிக்கிறார். எல்லாரும் சொல்லலாம், தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறார்? எதிர்க்கிறார். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அதுதான் 6வது வசனம் சொல்லுகிறது இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப எதிர்க்கிறார் அப்படிங்கிற காரியம் தேவன் பெருமைக்கு எதிராக நிற்கிறார் அப்படிங்கிறதான் காட்டுகிறது. பெருமைக்கு தேவன் எப்பொழுதுமே எதிரானவர். பெருமை நம்மிடத்தில் இருந்துச்சுன்னா அந்த பெருமைக்கு தேவன் எதிரானவர். அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாருன்னா அந்த மனிதனுக்கு விரோதமாக ஏதோ எதிர்த்து நின்று நான் உங்களோட சண்டை போடுறேன் அப்படிங்கிறதை போல ஆண்டவர் சொல்லுகிறது இல்லை. அந்த குணத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். அதுதான் அதனுடைய அர்த்தம். பெருமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு தேவன் தேவையில்லை என்று சொல்லுகிறது. அதனால தான் அவங்க தேவனை சார்ந்திருக்க விரும்புவதில்லை. அதனால தான் அவர்கள் ஜெபிக்க விரும்புவதில்லை. அதனால தான் வேதத்தை வாசித்து தேவனுடைய நடத்துதல் என்ன என்பதை அவர்களுக்கு அறிய விருப்பம் இல்லை. அதுக்கு பேர் என்னது? பெருமை. எது பெருமை? எனக்கு தேவன் தேவையில்லை என்று நினைக்கிறது தான் பெருமை. அதுதான் இங்கே வேதம் சொல்லுகிறது. தாழ்மை என்ன சொல்லுகிறது அப்படின்னா, தேவனே உம்மை தவிர என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தாழ்மை என்ன சொல்லுகிறது? தேவனிடத்தில் தேவனே உம்மை தவிர என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்கு வருகிற வெற்றியும் தேவனுடைய கிருபையினால் தான் கிடைக்கிறது என்பதை தாழ்மை உள்ளவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். பெருமை உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, இது என்னால் தான் கிடைத்தது, இதற்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இதற்காக எவ்வளவு இரவு பகல் என்று பாராமல் உழைத்தேன் என்று தெரியுமா, இது என்னால் தான் வந்துச்சு, நான் இல்லைன்னா இது நீ பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தாழ்மையுள்ளவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும், எனக்கு இருக்கிற ஒவ்வொரு வெற்றியும், எனக்கு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற முன்னேற்றமும் அது யாரால் தான் எனக்கு கிடைக்கிறது? தேவனால் தான் எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா, தாழ்மை உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மழை நீர் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே உயரமான இடத்துல அது என்ன செய்யாது? இருக்காது. நீங்கள் உயரமான இடத்துல மழை பெஞ்சாலும் அது எங்கே போக நேராக தாழ்வாக இருக்கிற இடத்துக்கு தான் என்ன செய்யும்? வேகமாக ஓடி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளமான இடத்துக்கு தான் என்ன செய்கிறது? ஓடி போகுது. அதுபோல தேவனுடைய கிருபையும் எங்கே அதிகமாக யாருக்கு தங்குகிறது அப்படின்னா, யார் ஒருவர் அவருக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கிறார்களோ அவருடைய கிருபையும் அவர்களிடத்திலே அதிகமாய் தங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாமளே சில கேள்விகளை கேட்க வேண்டும். என்ன கேள்வி அப்படின்னா, நான் தேவனுடைய மகிமையையா இல்லாவிட்டால் என்னுடைய மகிமையையா நான் தேடிக்கொண்டிருக்கிறேன்? எதை நான் தேடுகிறேன்? தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே நான் செயல்படுகிறேனா, இல்லாவிட்டால் என்னுடைய மகிமைக்காக சில காரியங்களை நான் செய்கிறேனா என்று நாமே கேள்வி கேட்க வேண்டும். இன்னொரு கேள்வி கேட்க வேண்டும், நான் இந்த காரியத்தை செய்வதற்கு என்னுடைய பலத்தை நான் நம்புகிறேனா, இல்லாவிட்டால் தேவனுடைய பலத்தை நான் நம்புகிறேனா? இன்றைக்கி நிறைய பேர் தன்னுடைய பலத்தை தான் பார்ப்பாங்க. எனக்கு பலன் இருக்கா, என்னால் இதை செய்ய முடியுமா, எனக்கு இந்த அறிவு இருக்கா, அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் தேவன் எனக்கு செய்ய உதவி செய்வார், தேவன் எனக்கு பலனை தருவார், தேவன் எனக்கு அறிவை தருவார், தேவன் எனக்கு தேவையான கிருபைகளை தந்து என்னை உயர்த்துவார் அப்படிங்கிற சிந்தனை அநேகருக்கு என்ன செய்யறதில்ல? இருக்கிறது இல்லை. மூன்றாவதாக, அவங்க எதை அதிகமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்? மனிதருடைய ஆலோசனையா இல்லாவிட்டால் தேவனுடைய ஆலோசனையா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டும். சில நேரத்தில் மனுஷனுடைய ஆலோசனையும் அவங்க கேட்க மாட்டாங்க,
தேவனுடைய ஆலோசனையும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. தனக்கு என்ன சரின்னு படுதோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு அது ஒரு பெருமையாக சொல்லுவாங்க பாருங்க. அவங்க யார் அப்படின்னா தேவனை சார்ந்து இல்லாதபடிக்கு பெருமையுள்ள மனிதர்களாக என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ஆனால் தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு இருக்கிற எல்லாமே தேவன் தான் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு இருக்கிற என்னை குறித்த நல்ல காரியங்கள், என்னை குறித்த நற்பெயர்கள் எல்லாமே என்னால் வந்ததல்ல, தேவனே எனக்கு கொடுக்கிறார் என்ற ஒரு இதயத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ரெண்டாவது, இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னன்னா, தாழ்மை அப்படிங்கிறது தேவனுக்கு கீழ்ப்படுகிறதில் வெளிப்படுகிறது. நீங்கள் நிறைய பேர் நான் ரொம்ப தாழ்மையாக தாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அவங்க ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா சேரில் உட்கார மாட்டாங்க, பாயில் தான் என்ன செய்வாங்க, உட்காருவாங்க. சில நேரத்தில் பாயில் கூட உட்கார மாட்டாங்க, நான் தரையில் உக்காந்துக்கிறேன் அப்படின்னு தரையில் உக்காந்துக்குவாங்க. சில பேர் ஜெபம் அப்படின்னு சொன்னால் நேர் முழங்காலில் தான் நிற்பாங்க, அவங்க கீழே என்ன செய்ய மாட்டாங்க, உட்காரவே மாட்டாங்க. சில பேர் ஜெபம் அப்படின்னு சொன்னால் கையெடுத்து நேரம் இப்படி கூப்பிக்குவாங்க, கையை கீழே என்ன செய்ய மாட்டாங்க, இறக்கவே மாட்டாங்க. சில பேர் ஜெபம் அப்படின்னு சொன்னால் அவங்க இப்படியெல்லாம் இருந்தால் தான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் அப்படிங்கிற ஒரு செயல் அவங்களுக்குள்ளாக இருக்கிறது. அதனால் பாயில் உட்காரது தவறு, கீழே உட்காரது தவறு அப்படின்னு நான் சொல்லலை, நேர்முழங்களை போட்ட தவறு அப்படின்னு சொல்லலை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படியெல்லாம் செஞ்சால் நான் தாழ்மையாக இருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையான தாழ்மை எதுன்னா, நம்முடைய செயல்கள், நம்முடைய கீழ்ப்படிதல் தான் ஆண்டவர் பார்க்கிறார். யார் தாழ்மையாக இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, தேவனுக்கு கீழ்ப்படிவார்கள். அதுதான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா சொல்லலாமா? யார் தாழ்மையாக இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படிவார்கள். அல்லேலூயா. அப்போ தாழ்மை அப்படிங்கிறது நம்முடைய மனநிலை மட்டுமல்ல, நான் தேவனை தான் சார்ந்திருக்கிறேன், தேவனை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் மனதில் நினைக்கிற ஒரு காரியம் மட்டும் அல்ல, அது கீழ்ப்படிதலாக வெளிப்பட வேண்டும். நான் தேவனை தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா தேவனிடத்தில் தான் அதிகமாய் பேசுவார்கள். தேவனுடைய நடத்துதலை விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தேவனுடைய வசனத்தை வாசித்து அந்த வசனத்தின்படி தான் தங்கள் வாழ்க்கையை என்ன செய்வாங்க, நடத்துவார்கள். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, தேவனுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வது. தேவன் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அவர் அதிகாரத்தோடு அதை சொல்லுகிறார். செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது, கட்டளை கொடுக்கிற பொழுது அதை கடமைக்காக அவர் சொல்லவில்லை, அதிகாரத்தோடு சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தை நாம் என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். ரெண்டாவது, தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்ன, அவருடைய சித்தத்தை அப்படியே நம்புவது. அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நல்லதுக்காக தான் இருக்கும், அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்வையில் மேன்மை உள்ளதாக தான் இருக்கும், அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் மகிமை உள்ளதாக தான் இருக்கும். இயேசு அப்படிதான் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அதனால தான் அவரை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அவர் என்ன செய்தார், தாழ்த்தினார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப தேவனுடைய சித்தத்தை நம்புவது அது மட்டும் அல்ல, வேதாகம வார்த்தைகளுக்கு முழுவதுமாக கீழ்ப்படுகிறதுக்கு பேர் தான் என்னது, தாழ்மை. ஏதோ கொஞ்சம் கேட்டுட்டு கொஞ்சம் விடுறதுக்கு பேர் தாழ்மை அல்ல. மோசேயை நம்ம பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் அவனை குறித்து தேவனே சொல்லுகிறார். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சாந்த குணமுள்ள மனிதன் என்று தேவனே அவனை அழைத்தார். ஒரு மனிதன் என்ன செய்யல சொல்லலை, மோசேயை குறித்து அவன் சாந்த குணமுள்ள மனிதன் அப்படின்னு சொல்லலை, தேவனே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவனின் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்றெல்லாம் அவனை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். வேதமே சொல்லுகிறது அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான், உலகிலே மிகவும் சாந்த குணமுள்ள ஒரு மனிதனாக இருந்தான். ஆனால்
அந்த மனிதரை பாருங்க, ஒரு பெரிய தலைவராக கர்த்தர் அவரை வைத்திருந்தார். அப்படின்னா அவர் தன்னை அல்ல, தன்னுடைய தேவனையே அவர் நம்பியிருந்தார். அல்லேலூயா. அவர் யாரை நம்பியிருந்தார்? தேவனையே நம்பியிருந்தார். எந்த காரியத்தை செஞ்சாலும் அவர் எங்கே போவார்னா ஆண்டிடத்தில் போய் என்ன செய்வார்? ஆலோசனை கேட்பார். ஆண்டிடத்தில் அவரே சொல்வார், நீங்கள் எங்கள் கூட வராமல் இருந்தால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு எல்லாம் பாதை தெரியும், நாங்கள் போயிடுறோம், நீங்கள் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை மோசேயுடைய வாழ்க்கையில் இல்லை. அதனால தான் கர்த்தர் அவர் என்ன செய்தார் அப்படின்னா, எல்லாருக்கும் மேலாக ஒரு தலைவராய் கர்த்தர் அவரை உயர்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை தேவன் சொல்லுவதை கேட்க அவர் விருப்பம் இல்லை, தேவன் சொல்லுவதற்கு கீழ்ப்படி அவருக்கு விருப்பம் இல்லை, தேவனுடைய வழியில் நடப்பதற்கு அவர் விருப்பம் இல்லை அப்படின்னு இருந்திருப்பார். ஆனால் தேவன் அவரை தலைவராக என்ன செய்திருக்க முடியாது? நியமித்திருக்க முடியாது. ஏன்னா தேவனுடைய பாதையில் அவர் கண்டிப்பாக செல்ல முடியாது. தேவனுடைய நன்மைகளை ஜனங்களுக்கு அவரால் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அதனால் அவர் தான் ஒரு பெரிய தலைவனாக இருந்ததற்கு காரணம் என்னன்னா, அவர் தேவனை தான் என்ன செய்தார்? நம்பி இருந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏதாகிலும் தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியம், தேவனுக்கு கீழ்ப்படியாத வசன நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? சீர்தூக்கி பார்க்க வேண்டும். என்னுடைய முழு வாழ்க்கையும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு, அவருடைய அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்கு, முழு வேதாகம வார்த்தைகளுக்கும் கர்த்தர் அவருடைய சித்தத்தை என் வாழ்க்கையில செய்வார், அந்த சித்தம் நல்லதாக தான் இருக்கும், அப்படி நம்ம கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுக்கிறோமா என்பதை நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது இந்த வார்த்தையில் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னன்னா, தாழ்மை மனம் திரும்புதலுக்கு நேராக வழி நடத்துகிறது. தாழ்மை எதற்கு நேராக நடத்துகிறது? மனம் திரும்புதலுக்கு நேராக. 8-9 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனிடத்தில் என்ன செய்யுங்க? சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்படின்னா ஃபர்ஸ்ட் காரியம் யார் செய்யணும்? தேவன் செய்யணுமா? நாம செய்யணும். நாம என்ன செய்யணுமா? தேவனிடத்தில் சேர வேண்டும். அல்லேலூயா. அப்போதான் அவர் நம்மிடத்தில் என்ன செய்வார்? சேருவார். அதுதான் வேதம் இங்கே சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தாழ்மையுள்ள ஒரு இருதயம் தங்களுடைய பாவத்தை ஒப்புக்கொள்ள ஒரு நாள் என்ன செய்யாது? தயங்கவே தயங்காது. தாழ்மையுள்ள இருதயம் ஒரு தவறு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தவறை அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, நான்லாம் இந்த தவறை செய்யலை, அப்படி நான் இப்படி செஞ்சேன்னா அதுக்கு காரணம் நான் கிடையாது, அவங்க தான், அவங்க அப்படி சொன்னதுனால தான் நான் இப்படி செஞ்சேன், அவங்க அப்படி பண்ணினதுனால தான் நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு தாழ்மை இல்லாதவருடைய இருதயம் என்ன செய்யும்னா மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு இருக்கும். ஆனால் தாழ்மை உள்ள இருதயம் என்ன செய்யும்னா, ஆமாம் என் பக்கத்துலேயும் மிஸ்டேக் என்ன செய்யுது இருக்குது, நான் இந்த காரியத்தை செய்திருக்கக்கூடாது, நான் இந்த காரியத்தை பேசியிருக்கக்கூடாது, நான் இந்த காரியத்தை இப்படி நான் நடந்திருக்கக்கூடாது, அவங்க பண்ணாங்களோ இல்லையோ ஆனால் நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு என்ன செய்வாங்க? உடனடியாக அவங்க தங்களுடைய தவறை என்ன செய்வார்கள்? ஒத்துக்கொள்ளுவார்கள். அதுக்கு பேர் தான் என்னது? தாழ்மையான இருதயம். அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். தாழ்மையாக இருக்கிறவங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை சுட்டி காட்டும் பொழுது உடனே அதை அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆமாண்டவரே நான் இந்த பாவம் செஞ்சிட்டேன், ஆமாண்டவரே நான் செஞ்ச இந்த காரியம் தவறு, ஆமாண்டவரே இந்த காரியம் உமக்கு பிடிக்காத காரியம், நான் உடனே என்ன செய்கிறேன்? மனம் திரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் யாக்கோபு சொல்றார், என்ன செய்யறாரு? உங்கள் கைகளை என்ன செய்யுங்க? சுத்தமாக்குங்கள். அப்படின்னா நீங்க செய்திருக்கிற செயல்கள் என்னவா இருக்கிறது? நல்லவைகளாக இல்லை, கெட்டவைகளாக இருக்கிறது. அதனால உங்க கையை என்ன செய்யுங்க? சுத்தம் பண்ணுங்க. ரெண்டாவது உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க? பரிசுத்தம் பண்ணுங்கள். அப்படின்னு என்ன? ரெண்டு இருதயம் உங்களுக்கு இருக்கிறது. இருமனம் உள்ளவர்களா? இருமனம்னா என்னது? நம்மை சார்ந்திருக்கிறதா, தேவனை சார்ந்திருக்கிறதா? தேவனை மட்டுமே சார்ந்திருக்கலாமா, இல்லை நம்மளையும் கொஞ்சம் சார்ந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதுதான் இருமனம். அந்த இருதயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தப்படுத்த வேண்டும். அப்படின்னா ஒரே சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? துக்கப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுங்க, நீங்கள் அழுங்கள்,
ஆண்டவர் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? அழுங்கள். எதற்காக? உங்கள் பாவங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க? துக்கப்படுங்கள். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். ஒரு தாழ்மையுள்ள ஒரு இருதயம் உள்ளவங்க இப்படிதான் சொல்லுவாங்க. என் கையை நான் சரியா செய்யல, நான் சரியா செய்யணும். என் இருதயத்தில் நான் ஆண்டவரை முழுசா நம்பி இல்லை, நான் உண்மையா நான் நம்பி இருக்கணும். நான் இந்த பாவத்தை செய்திருக்கிறேன், இந்த பாவத்தை நான் செய்திருக்க கூடாது. அதை நினைத்து வருத்தம் அடைந்து துக்கம் அடைந்து தேவனிடத்தில் என்ன செய்வாங்க? அறிக்கை செய்வாங்க. ஆனால் பெருமை உள்ள இருதயம் எப்படி தெரியுமா சொல்லலாம்? நான் ஒரு தப்புமே பண்ணலையே அப்படிதான் சொல்லும். எல்லா தப்பும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க? நீ என்ன பண்ணுன, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் நான் ஒன்றுமே பண்ணலையே. அப்புறம் அந்த பிரச்சனை வந்துச்சு, அது ஏன்னு எனக்கு தெரியாது. பெருமை உள்ளவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் தாழ்மை உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாம், நானும் தவறு செஞ்சிட்டேன், நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் இதை செஞ்சிடக்கூடாது. ஆண்டவரே என்னை என்ன செய்யுங்க? மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் காயின் ஆபேல். காயின் இடத்துல ஆண்டவர் கேட்குறாரு, எங்கப்பா உன் சகோதரன் அப்படின்ட்டு. அவன் என்ன நினச்சிக்கிட்டான்? ஆண்டவருக்கு தெரியாது என் சகோதரனை என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் என்ன சொல்கிறான் பதில்? என்ன ஆபேலை குறித்து என்கிட்ட கேட்குறீங்க? நான் என்ன அவனை காவலாளியா? நான் என்ன அவனுக்கு ஒவ்வொரு நாளும் எங்கே போகிறேன் எங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரும்போது கேட்கும்போதெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? எதுக்கு ஆண்டவர் கேட்டார்? ஆபேல் எங்கேன்னு தெரியாமல் கேட்கல, இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? நான் காவலாளியா? எனக்கு அதுதான் வேலையா? இதுதான் பெருமை உள்ளவர்களுக்கு இருக்கிற இருதயம். தாழ்மை உள்ளவர்களுக்கு இருக்கிற இருதயம் என்னன்னா, உடனே அவங்க என்ன செய்வாங்க? அவங்களே வந்து சரண்டர் ஆகிடுவாங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு பாவம் செஞ்சிட்டேன். ஆண்டவர் கேட்காததுக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ள அது ஒரு இருதயம் வந்துடும். ஏன் இந்த தவறு, இந்த பாவம் நான் செஞ்சிருக்க கூடாது, நான் செஞ்சிட்டேன், ஆண்டவரே என்னை என்ன செய்யுங்க? மன்னிங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? ஒப்பு கொடுப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது தேவனிடத்தில் சேரணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வெளிச்சத்தில் அதிகமாக வர வர உங்கள் மேலே இருக்கிற அழுக்கு நல்லா என்ன செய்யும்? தெரியும். நம்ம எங்கே சுத்தமாக இல்லாமல் இருக்கிறோம், நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது, எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னாலாம் தெரியும். அதுபோல் தேவனிடத்தில் நம்ம சேர சேர நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். உன் வாழ்க்கை பாவத்தோடு இருக்கிறது, உன் வாழ்க்கை இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன வரும்? ஆண்டவரே என்னை கழுவும், ஆண்டவரே என்னை சுத்திகரியும், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் அப்படிங்கிற இருதயம் வரும் பொழுது அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மிடத்தில் சேருகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் அவர் என்ன செய்ய முடியாது? தரிசிக்கவே முடியாது. அதுபோல் நாம் தேவனுக்கு அருகாக செல்ல செல்ல நம்முடைய பாவங்கள் தெளிவாக தெரியும். அந்த பாவத்தை தெளிவாக தெரிஞ்சு அப்படியே மூடி மறைக்கக்கூடாது. அதை அறிக்கை செய்தால் நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ உண்மையான ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல், உண்மையான ஒரு மனிதன், ஆவிக்குரிய மனிதன் அப்படின்னு சொன்னால் அவங்க தாழ்மையாக இருப்பாங்க. அந்த தாழ்மை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா மனம் திரும்புதலிலிருந்து என்ன செய்கிறது? ஆரம்பிக்கிறது. இயேசு முதல்ல சொல்லும் பொழுது என்ன சொல்லி ஆரம்பித்தார்னா, மனம் திரும்புங்கள் அப்படி தான் சொல்லி ஆரம்பித்தார். யார் மனம் திரும்ப முடியும்? தங்களை தேவனுக்கு முன்பாக நோக்கி பார்த்து, மற்றவங்களுக்கு முன்பாக அவங்கள போல நான் இல்லை, இவங்கள போல நான் இல்லை. அந்த ஒரு மனிதன் என்ன செஞ்சான்? பரியாசக்காரனா, அவன் பேர் என்னது? பரிசேயன். பரிசேயன் என்ன செய்தான்? நான் அவனை போல இல்லை, நான் இவனை போல இல்லை. அவனை யாரோட கம்பேர் பண்ணான்? அவன் மனிதர்களோடு கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறான். அவனை போல், அவனை விட நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், அவனை விட நான் நல்லா பைபிள் படிக்கிறேன். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. அவன் சரியில்லை, அவனை விட நான் நல்லா இருக்கிறேன். இவன் சரியாக பாட தெரியல, அவனை விட நான் நல்லா பாடுறேன். அவங்க சரியாக பிரசங்கம் பண்ண தெரியல, நான் நல்லா பிரசங்கம் பண்ணுறேன். அவங்க சரியாக ஆலயத்துக்கு வர்றதில்லை, நான் கரெக்டாக வரேன். ஆனால் அந்த ஆயக்காரன் பாருங்கள்,
யாரையும் கம்பேர் பண்ணலை. அவங்கள விட நான் இருக்கிறேன்னா இவங்களை விட நான் இருக்கிறேனான்னு பார்க்கல. அவன் யாரோட கம்பேர் பண்ணான்னா தேவனோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்தான். ஹல்லேலூயா. அதனால தான் அவன் சொல்கிறான், பாவியான என் மேலே என்ன செய்யுங்க, கிருபை ஆயிரும். தேவன் அவனை நீதிமானாக்கி வீட்டுக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ 4வது காரியம் நாம் கற்றுக்கொள்கிறது என்னன்னா, தேவன் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்போ இங்கே என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, உயர்த்துவது எந்த மனிதனும் செய்ய முடியாத ஒரு காரியம். நம்ம உயர்த்தணும் அப்படின்னா எந்த மனிதனும் செய்ய முடியாத ஒரு காரியம். சில பேர் நம்மளை உயர்த்துவாங்க, நம்ம நல்லா இருக்கணும், உயரத்தில் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் என்ன செய்யும், இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அந்த வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த காரியத்தை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று அவங்களுக்கு நன்மை இருக்கும். ஆனால் 95% மனிதர்கள் நம்மளை உயரணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நம்மளை கீழே தான் இழுத்து என்ன செய்வாங்க, தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம உயர்றது யாருக்குமே என்ன செய்கிறதில்ல, பிடிக்கிறது இல்லை. ஆனால் தேவன் தான் நம்ம என்ன செய்கிறார், உயர்த்துகிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் தான் என்னை உயர்த்துகிறார். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் யாரை உயர்த்துகிறார், தாழ்மை உள்ளவர்களை. அல்லேலூயா. அப்பொழுது தேவன் நம்மை உயர்த்து. அப்போ ஒரு மனிதன் நம்ம என்ன செய்ய முடியாது, உயர்த்த முடியாது. நம்மை உயர்த்துகிறது யாரு தான், தேவன் தான். ஆனால் பெருமை உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தங்களை தாங்களே உயர்த்த முயற்சிக்கிறார்கள். பெருமை உள்ளவங்க என்ன செய்வாங்க, தங்களையே புரோபகண்டா பண்ணுவாங்க. நான் யார் தெரியுமா, அவங்களுக்கு நான் ரொம்ப ரிலேட்டிவ். நான் யார் தெரியுமா, அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸு. நான் யார் தெரியுமா, நான் பெரிய பெரிய அதிகாரிகளோட நான் உட்காந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டி தங்களை உயர்த்துவாங்க. ஆனால் யார் தேவனை உயர்த்துகிறார் அப்படின்னா, யார் தாழ்மையாக தேவனுடைய கரத்தில் இருக்கிறாங்களோ அவர்களை தான் கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்கள் தேவனுடைய நேரத்துக்காக என்ன செய்கிறாங்க, காத்திருக்கிறாங்க. உடனே உயர்த்துவார் அப்படின்னாலும் நினைக்க மாட்டாங்க. அவங்க காத்திருப்பாங்க, ஆண்டவரே ஏற்ற நேரம் வருகிற பொழுது நீர் என்னை உயர்த்தும் ஆண்டவரே, அது வரைக்கும் என்ன செய்கிறேன், உங்களுடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கி இருக்கிறேன் ஆண்டவரே. அப்படி தான் பைபிளில் நிறைய உதாரணம் நாம் பார்க்குறோம். யோசேப்பு எப்படி இருந்தான், தேவன் அவனை உயர்த்துவேன் அப்படின்னு சொன்னார். நிறைய பேர் உனக்கு முன்பாக தங்களை தாழ்த்துவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்காக யோசேப்பு நான் உயரமாய் போகணும், நல்ல ஒரு பெரியவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஏதாவது முயற்சி எடுத்தாரா, ஒன்றும் செய்யலை. ஆனால் அவங்க சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, இவனுக்கு கனவு பழிக்கவே கூடாது, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணினாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு, கர்த்தர் எகிப்து தேசத்துக்கு பிரதமராக யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. தாவீதை பாருங்க, சாதாரண ஆடு மேய்க்கிறவர். இந்த தாவீது வளரவே கூடாது, உயரவே கூடாது அப்படின்னு குடும்பத்தாரும் நினைத்தார்கள், ராஜாவும் நினைத்தான். அதனால தான் அவனை விரட்டி கொண்டே இருந்தான். ஏன்னா என்னுடைய இடத்துல அவன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சவுல் தாவீதை துரத்தி கொண்டே இருந்தான். ஆனால் என்ன நடந்துச்சு, ஏற்ற காலத்தில் தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அதுபோல் இயேசு கிறிஸ்துவை பாருங்க, பூமியில் வாழுகிற ஒவ்வொரு நாளும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தால்னா தன்னை தாழ்த்தி கொண்டே இருந்தார். பிதாவுக்கு முன்பதாக அவர் தன்னை தாழ்த்தி கொண்டே இருந்தார், அவரை சார்ந்து கொண்டே இருந்தார், அவரிடத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தார். அதனால் என்ன வந்துச்சு, தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை கொடுத்து அவரை உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மளும் எப்படி இருக்கணும், தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாழ்மை உள்ள விசுவாசிகளுக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. என்ன அடையாளம் தெரியுமா, அவங்க எப்பொழுதும் இன்னும் ஆண்டவரை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மை உடையவர்களாக இருப்பார்கள். ரெண்டாவது, பாவத்தை அவங்க தங்களுக்குள்ள பாவம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை மறைக்க நினைக்க மாட்டாங்க, அதை உடனே தேவனிடத்தில் என்ன செய்வார்கள், அறிக்கை செய்வார்கள்.
மூன்றாவது, அவங்க மற்றவர்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா உதவி செய்வாங்க. எதையும் எதிர்பார்க்காமல், நாளைக்கு அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, உதவி செய்வார்கள். நான்காவது, அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நன்மைகளுக்கும் அவங்க இதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லாமல், இதுக்கு காரணம் கர்த்தர் தான் என்று சொல்லி கர்த்தரை என்ன செய்வார்கள்? மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. அடுத்தது, அவங்க எப்போ பார்த்தாலும் ஜெபத்திலே தேவனை மட்டுமே சார்ந்திருப்பார்கள். அல்லேலூயா. அது மட்டும் அல்ல, அவங்கள யாராவது நீங்கள் இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இதை நீங்கள் பண்ணக்கூடாது, இது தேவனுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ யார் இதை கேட்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீ சரியாக இருக்கிறியா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. நீ ஒழுக்கமாக இருக்கிறியா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. மாறாக அவங்க தங்களை திருத்திக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நடைமுறை வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே, உம்மை தவிர என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி தான் நம்முடைய நாளை ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, இந்த நாளில் பல தீர்மானம் நான் பண்ணியிருக்கிறேன், பல திட்டங்களை நான் செய்திருக்கிறேன், இது பண்ணணும், அது பண்ணணும், வேலைக்கு போகணும், என்னுடைய குடும்ப காரியங்களை நான் முக்கியமான முடிவுகளை எடுக்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், இதுக்கெல்லாம் நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு தேவனுடைய ஒத்தாசையோடு அந்த நாளை என்ன செய்ய வேண்டும்? ஆரம்பிக்க வேண்டும். ரெண்டாவது, நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம யாருக்கு எது செஞ்சாலும் அவங்க நம்மளை பாராட்டணும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இது யாருக்காக செய்கிறேன்? என் தேவனுக்காக செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம டெய்லியும் நமக்கு தேவன் கொடுக்குற சின்ன வெற்றியானாலும் பெரிய வெற்றியானாலும் அந்த மகிமை யாருக்கு தான் கொடுக்கணும்? தேவனுக்கே கொடுக்க வேண்டும். கடைசியாக நம்முடைய ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நாம் எப்பொழுதும் நிலைத்திருத்து இருக்க வேண்டும். ஏன்னா அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ தாழ்மை அப்படிங்கிறது தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரே வாசலாக இருக்கிறது. தாழ்மை என்பது தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரே வாசலாக இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தாழ்மை என்பது தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரே வாசல். அதனால் அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொண்டால்தான் நம்மை தேவன் உயர்த்த முடியும். அல்லேலூயா. எனவே நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் உம்முடைய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் நெருங்கி வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னுடைய எல்லா பாவங்களையும் என்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் கர்த்தர் எனக்கு மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய பலனை எனக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய நேரத்தில் நான் உயர்த்தப்பட எனக்கு தேவையான கிருபைகளை ஆண்டவர் செய்து நடத்தும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா?